தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் பின்னணி பாடல்களை பாடியவர் கல்பனா. டிவி நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று வருகிறார். சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இவரது தந்தை TS ராகவேந்திராவும் தமிழ் பட நடிகராவார். இளையராஜாவின் இசையில் என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் போடா போடா புண்ணாக்கு என்ற பாடலை பாடி பின்னணி பாடகியாக அறிமுகமானார் பாடகி கல்பனா. பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். மாயாவி படத்தில் காத்தாடி போல ஏண்டி, கடவுள் தந்த அழகிய வாழ்வு என பாடல்கள் அவரை மிகவும் பிரபலமாக்கியது. தொடர்ந்து பல பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கல்பனா தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் இசை ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நிஜாமாபாத்தில் உள்ள அவரது வீட்டில் கல்பனா தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியானது. கடந்த 2 நாட்களாக வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருப்பதாக சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரின் வீட்டு கதவை தட்டியுள்ளனர். யாரும் வந்து திறக்காததால் சந்தேகமடைந்த அவர்கள் உறவினர்களுக்கு போன் செய்து தகவலை கூறியுள்ளனர். இதன் பிறகு போலீசார் கல்பனா வீட்டிற்கு சென்று கதவை தட்டி பார்த்தும் திறக்காததால் உடைக்க முயன்றனர். முடியாததால் பின்வாசல் வழியாக சென்று கதவை உடைத்து உள்ளே சென்றபோது துய நினைவின்றி கிடந்துள்ளார் கல்பனா. அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். கல்பனாவை காப்பாற்ற டாக்டர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தோழியும் சக பாடகியுமான சுனிதா அவர்கள் கல்பனாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார். தற்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டியுள்ள கல்பனா வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கல்பனாவின் கணவர் சென்னையில் இருப்பதால் அவருக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளதால் அவரும் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார். தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.